திமுகவுக்கு எதிராக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் பேசுவதற்கு காங்கிரஸ் தலைவர்களுக்கு, மாநில தமிழ்நாடு தலைவர்களுக்கு தடை விதித்திருக்கிறது டெல்லி காங்கிரஸ். என்ன நடந்தது நேற்றைக்கு நடந்த ஏறத்தாழ 2.5-3 மணி நேரம் அந்த உரையாடல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இன்புட்ஸ் பெறப்பட்டது, அதற்கு பிறகு பேசப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு, அதிலேயே 2 கோஷ்டியாக செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது. அதனுடைய பின்னணி, திமுக மீண்டும் தன்னுடைய எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் தான் பாஸ் என்பதை உறுதி செய்திருக்கிறதா, ராகுலும் கார்கேவும் சொன்னதனுடைய பின்னணி என்ன என்பது விரிவாக அலசுகிறது செய்தி தொகுப்பு. நேற்று காங்கிரஸினுடைய கூட்டம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, சலசலப்பெல்லாம் உருவாகிட்டு இருக்கு. அதற்கு எதிராக பேசி ஒரு முடிவை எடுத்துடணும் அப்படின்னு. இப்போ திமுகவோடு தான் கூட்டணி அப்படிங்கிறத பேசிட்டாங்க. ஆனாலும் வெளியில வந்த பிறகு சலசலப்புகள் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கேன், புகைச்சல் மாறல போல் இருக்கேன். முதல்ல உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்க்கலாம். நேற்றைக்கு முதல்ல எல்லோரையும் சேர்த்து வைத்து முன்னாள் தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள், இவங்க இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ், எம்பிஸ் அப்படின்னு ஒரு பெரிய செக்ஷனை மொத்தமாக கூப்பிட்டு, இது போக வியூக விற்பனராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன எந்த லிஸ்ட்லேயும் அவர் போக மாட்டார், அவர் அகில இந்திய லெவலில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற வகையில் அவரும் போனார். அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு வீடியோ ஃபோட்டோ கூட வைரலாக்கினாங்க. கடைசி பெஞ்சில் வந்து சோஃபாவில் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தவறி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்லாம் அந்த ஃபோட்டோ வச்சு இவங்களாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆர்டரில் சிட்டிங் எம்எல்ஏஸ், எம்பிஸ் அந்த மாதிரி உட்கார்ந்ததுனால வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அதை ஒரு ஓரம் வச்சோம்னா, நேற்றைக்கு கார்கே தரப்பில், கார்கே, ராகுல் காந்தி, வேணுகோபால் அவங்க தான் என்டையர் ப்ராசஸில் உட்காந்து டிஸ்கஷன் போட்டது. ஆரம்பத்தில் கார்கே அவர்கள் சொன்னது, எதன் அடிப்படையில் அல்லது யார் சொன்னதை வச்சு நீங்கள் தொடர்ந்து கூட்டணி குறித்து அல்லது திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதை பேசுவதற்கு அந்த முடிவை யார் எடுத்தா அப்படிங்கிறது தான் கார்கேவிடமிருந்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த விஷயத்தையும் இதை முடிச்சு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து செல்வ பெருந்தகை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கேசி வேணுகோபால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கேசி வேணுகோபாலினுடைய இது பேசும்போது இவர் இல்லை, செல்வ பெருந்தகை இல்லை, அந்த டீம் அப்படியே கலைஞ்சிருச்சு. முதல்ல அவர் செல்வ பெருந்தகை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், தங்கபாலு, இதயதுல்லா, இவங்கெல்லாம் இன்னொரு ப்ரெஸ் மீட்டு தமிழ்நாட்டினுடைய சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸினுடைய சார்பாக கேசி வேணுகோபால் அவர் எந்த வகையில் பொறுப்பாளர், அவர் ஒரு இதை கொடுக்குறாரு. நீங்கள் இதையே 2 அணியாக கூட பிரிச்சுக்கலாம், இந்த பக்கம் கொடுத்தது திமுக அணி தான் அப்படிங்கிற மாதிரி. இதில் ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் ஏறத்தாழ அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது, குறிப்பாக டிஎம்கே கூட்டணியை விட்டோம் அப்படின்னா நமக்கு அது என்னெல்லாம் சிக்கலாகும், விஜய் கூட ஏன் போகக்கூடாதுன்னு அரை மணி நேரத்திற்கு மேலாக அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் ப. சிதம்பரம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் இருக்குது. ஓவராலாக ராகுல் தரப்புலையும் மற்றவங்க தரப்புலையும் இது வந்து மொத்தமாக உட்கார்ந்து சில விஷயங்களை பேசிட்டு பிறகு தனித்தனியாக அழைத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்கள் அறியப்பட்டிருக்கிறது. திமுக கூட போகலாமா, காங்கிரஸ் கூட, இது தாவேகா கூட போகலாமா அப்படிங்கிறத உரையாடலாகவும். இப்போ பிரேமலதா சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து ஒரு பெட்டி வச்சுட்டோம், பெட்டியில் அவங்களெல்லாம் சீட்டில் குறிக்க சொல்லி ஓட்டு போட சொல்லி மடித்து போட வச்சுருக்கோம், அதை நான் மட்டும் ஒவ்வொன்றா நானே எடுத்து பார்த்து முடிவெடுப்பண்டு இப்போ வரைக்கும் சொல்லலைல்ல, அங்கே தனித்தனியாக உட்கார வைத்து கார்கேவும் ராகுலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் மிக பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வது தான் நல்லது அப்படின்னு சொன்னதாக தான் வருது. ரொம்ப குறிப்பாக சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் திமுக இருந்தால் தான் திரும்ப எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியும் என்பதை நேற்றைக்கு பேசியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் தாவேக்க கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசப்பட்டாலும், அவங்க மாணிக்கம் தாகூர் டீமில் வந்துடுவாங்க அப்படிலாம் பேசப்பட்டாலும், அவரும் கூட அந்த மாதிரி மாற்று கருத்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது. ஒருவேளை அவர் சொல்லி இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 17 எம்எல்ஏக்களும் இவர் ஒருவராகவும் தான் அதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ 17 தான் இருப்பாங்க, ஏன்னா ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு பிறகு அங்கே திமுகவை நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு இப்போ இருக்காது. இப்போ ஓவரால் இது இருக்குது. எம்பிகளிலுமே கூட அதிருப்தியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை தாண்டி அது பெரிய எண்ணிக்கையாக இல்லை, அந்த 10ல் இல்லை தாவேக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து மிக சொற்பமாகத்தான் இருந்திருக்கிறது. ஓவராலாக வந்து இதில் வந்து உடனடியாக நீங்கள் வந்து மினிஸ்டர் பதவி கேட்கணும், 3லேருந்து 6 எம்பி இது அமைச்சர் பதவி வேறு கேட்கணும், ராஜ்யசபா நமக்கு வர்றதில்லை அதை நீங்கள் கேட்கணும், இப்படியான விஷயங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் டெல்லியில் நாங்கள் பேசி முடிவெடுத்துப்போம், டெல்லி தலைமை வசம் விட்டுருங்க, எப்போ கேட்கணும் என்ன டைம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், அதை நீங்கள் விட்டுறலாம். இதுக்கப்புறம் கூட்டணி குறித்து, அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து, இது எது குறித்தும் பொதுவெளியில் பேசுவதோ ட்வீட்டு போடுவதோ அல்லது நீங்கள் ஏறத்தாழ அங்கே கூட்டம் கூட்டி இன்டர்வியூஸில் கொடுக்கறதுலேருந்து
எந்த ப்ரெஸ் மீட்ஸும் எதுவுமே கண்டக்ட் பண்ணிக்க வேண்டாம். கூட்டணி குறித்து எதுவும் பேசக்கூடாது பொது வெளியில். கூட்டணி குறித்து எதுவும் பேச வேண்டாம். டெல்லி தலைமையினுடைய உத்தரவு வரும் வரை நாங்கள் இதுதான் முடிவுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு பேசலாமே தவிர எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையும் கமிட் பண்ணிக்காதீங்க பொது வெளிகளில் ஊடக வெளிகளில் வேண்டாம் என்பதாக தான் அங்கே டெல்லியினுடைய தலைமை அவங்க எடுத்துருக்கக்கூடிய முடிவாக பார்க்கப்படுது. இதில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனுடைய ஏன்னா கார்கே அவர்கள் ட்வீட் போடும்போது அதை முடிச்சு எல்லாம் பேசும்போது தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த ஆஸ்பிரேஷன், அவர்கள் நினைக்கக்கூடியதை செய்யக்கூடியதை அந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு தொடர்ந்து உழைப்போம். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் போல ஆர்எஸ்எஸ் பாஜகவை புறக்கணித்து சமூக நீதி பேசுகிற மக்கள் வளர்ச்சி சார்ந்த சிறந்த அரசுக்கு தான் எப்போதும் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து நம்புகிறோம் அப்படின்னு போட்டு தான் இதை அவர் நேற்றைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போட்டு பகிர்றாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிர்ப்புனா இன்றைக்கி வரைக்கும் வாயத்திற்குள்ள இப்போ அவர் கிடையாதுங்கிறத நம்ம அதிலிருந்து குறியீடாக எடுத்து கொள்ளலாம். அவங்களுக்கு இன்னமும் ஒரு 50-50 இருக்கா அப்படின்னா டெல்லியில் இப்போதைக்கு இந்த கூட்டணி இருக்கிறதையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லைங்கிறது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எதுனாலும் நீங்கள் ராகுல் காந்தி பேசும்போது அந்த பக்கம் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் எழுந்து பிஜேபிக்காரங்க கத்தனா எந்திரிச்சிருந்து சவுண்டு கொடுக்குற இடத்துக்கு கூட ஒரு அரணாக இன்றைக்கி கூட நின்றுட்டு இருக்கக்கூடியது திமுக. நாளைக்கு நேஷனல் பாலிடிக்ஸில் எந்த ஆப்டிக்ஸ்னாலும் வேணும். நீங்கள் மம்தா பானர்ஜி அப்பயே வெளியே போயாச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட நிற்க முடியாதுன்னு போயிட்டார். இப்போ பஞ்சாபில் உங்களுக்கு அவங்க ஏற்று வேறு இருக்கிறாங்க. கேரளா இருக்கிற வரைக்கும் சிபிஐஎம் கூட வர்றதுங்கிறது இஷ்யூஸை பொறுத்து சிக்கல் தான். இப்போ இங்கே எலெக்ஷன் வருதுன்னா அவங்க கட்டாயம் கூட நிற்க மாட்டாங்க. உத்தவ் தாக்கரே காலி பண்ணிட்டீங்க, தேஜஸ்வி யாதவ் போச்சு, அகிலேஷ் யாதவ் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல எப்போ இவங்களை என்னவா வச்சிருக்கலாம். இல்லை போன முறையோ அதுக்கு முந்தின மாதிரிலாம் 80-90 சீட்டு வாங்கி 2 சீட்டு ஜெயிச்சாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில். அகிலேஷ் யாதவ் அந்த 90 சீட்டில் ஒரு 50 சீட்டுக்கு அவர் கேண்டிடேட்டை போட்டிருந்தாலும் நெருக்கி போயிருந்துருப்பாரா இருக்கும் எண்ணிக்கையில். கட்டாயம் கொடுக்கணும்னு வாங்கி 90 சீட்டு வாங்கி 2 சீட்டு ஜெயிச்செல்லாம் அவர் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு வேணுமேங்கிறதுக்காக வச்சு போன முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன்லாம் அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு போனார். 27 அவருக்கு எலெக்ஷன் இருக்குது. அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு வச்சுருக்கலாமா என்ன பண்ணலான்றதுக்கு ட்ரையல் இப்போ தமிழ்நாடு தாங்கிற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நேஷனல் லெவலில் மற்ற விஷயங்களுக்கு அந்த ஆப்டிக்ஸ் இன்றைக்கி வரைக்கும் டிஎம்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2019 காங்கிரஸ்லேயே உங்களை பற்றி பேசுவதற்கு தயங்கி இல்லை ராகுல் தான் முதலமைச்சர் யாரும் சொல்வதற்கு முன்பாக அறிவித்தது ஸ்டாலின் அவர்கள் தாங்கிறதெல்லாம் அந்த தனிப்பட்ட ரேப்போ இன்னமும் இருக்கிறது. எனவே இப்போதைக்கு போகிறதுக்கு இல்லை. அதுதான் இவங்க கிட்ட கட்டமைப்பு இல்லை, நம்ம போனோம்னாலும் அது சேராது அப்படிங்கிற மாதிரி தான் தாவேக்கா குறித்த பேச்சுகளும் நேற்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே ஓவராலாக செல்வபிறந்தை அவர்கள் பேசிய அந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா இதுக்கப்புறம் புதுவெளியில் நாங்கள் யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்கிறாங்க. உரிய நேரத்தில் டெல்லி தலைமை, அப்போ யார் கூட கூட்டணி, விஜய் கூட போவீங்களா இல்லை இதுவே அப்படிலாம் கேட்கும்போது உரிய நேரத்தில் டெல்லி தலைமை முடிவெடுப்பார்கள் என்பதோடு நேற்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை கேசி வேணுகோபால் என்ன பேசினார்? கேசி வேணுகோபால் எல்லாருடைய கருத்துக்களையும் எங்களுடைய தலைமை கேட்டிருக்கு. நாங்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். எது எங்கள் கட்சிக்கு உகந்ததோ அதை தலைமை பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறது. எப்பயுமே நடக்கும்னா அந்த டோன் வேறவாக இருக்கும், நடக்காது அப்படின்னா அந்த பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள்னு வரும்போதே சரி நம்ம ஏன்னா அரசியல்வாதி எப்பயுமே மீசையில் மண் ஓட்டலன்னு பேசினா தான் அவங்க அரசியல்வாதி, அவங்களுடைய அரசியல்வாதி அப்புறம் அப்படி தானே பேச முடியும். ஸோ அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கேசி வேணுகோபால் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாணிக்கம் தாவர் போன்றவர்கள் அந்த கருத்தை தான் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உடனே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களெல்லாம் இதுதான் காங்கிரஸ், எத்தனை மாற்று கருத்துக்களாக இருந்தாலும் அதை உள்வாங்கி ஜனநாயக ரீதியில் அதை பரிசீலித்து அதை ஏற்றுக்கலாம் மறுதளிக்கலாம், மாற்றுக்கிறதுக்கு இடம் உடையக்கூடிய மாண்புடைய கட்சின்னா காங்கிரஸ் மட்டும்தான். கடைசி வரைக்கும் நாங்கள் சொன்னதை கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குரல், ஒரு துணி அதில் இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் 2வது ட்வீட் பண்ணதெல்லாம் திமுகவினுடைய ஐடி விங்கை குறிவைத்து அல்ற சில்லற ஐடி விங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே திமுக மறுபடியும் சீண்டி பார்க்கறது மாதிரியான ஒரு விஷயத்த மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து செய்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம், நேரடியாக ஐடி விங்கு அந்த அவங்க லாஸ்ட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துருந்த ஃபோட்டோவை போடலை. பட் ஐடி விங்கினுடைய அன்அஃபிஷியலாக இயங்குவதாக நம்பப்படுகிற நபர்கள் அவர் நம்புறாரு. இவங்கெல்லாம் திமுக ஆதரவு தொடர்ந்து ட்வீட் போடுறாங்க, ஐடி விங்கில் இருக்கலாம் அல்லது ஆதரவாளர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்கள குறிவைத்து, ஏன்னா இந்த லாஸ்ட் பெஞ்சில் வச்சு ராகுல் ஏன்னா இதில் நிறைய மீம்ஸ் போயிட்டுருக்கு.
நீங்கள் அது ஃபோட்டோ மீம்ஸாகவும் வீடியோ மீம்ஸாகவும் கடைசி வரைக்கும் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம சூனாப்பான காமெடி இருக்கும்ல, அப்போ நான் பஞ்சாயத்துக்கு வந்தால் பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ எதையாவது பேசிட்டு போயிடுவேன், நான் என்னடா பண்ணுறது, யாரா அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம், நீ பஞ்சாயத்துக்கு வந்தால் பேசக்கூடாது, நீ உனக்கு இதில் என்ன சம்மந்தம் அப்படின்னு சூனாப்பான மாதிரி ராகுல் காந்தி இந்த பக்கம் நான் பேசக்கூடாதுன்னு கேட்டவர் இவங்களா மாற்றி இதுதான் நடந்துச்சுங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் அது அப்படியான டார்கெட்ஸுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக இப்போ ஏறத்தாழ இதெல்லாம் வந்து நீங்கள் பொலிட்டிக்கலி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இதில் என்னென்னா, இன்றைய தேதியில் டெல்லி மோரார்லெஸ் இந்த எலெக்ஷன் திமுக கூட தான் முடிவு பண்ணிட்டதுனால அடுத்த கட்டமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக வைக்கணுங்கிறது ஒன்று. இரண்டாவது, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இப்போ எதிர்த்து உடைச்சிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் மூப்பனார் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி வெளியே போனால் கட்சி செங்குத்தாக பிளந்து விடுமா, அல்லது மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களோ அல்லது ஜோதிமணி போன்றவர்களோ போனால் கட்சி ஒன்றும் செங்குத்தாலாம் பிளவுபட்டுரும் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உருவாகும்போது ஆன பிளவுங்கிறது வேறு. அன்றைக்கு அது கம்ப்ளீட்டாக வேறு. ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிச்ச பிறகு சண்டையாயிருச்சு. இத்தனைக்கும் நீங்கள் எதிர்கட்சியாக உட்காடுறீங்க. 11 இவர் விஜயகாந்த் கூட்டணியிலேருந்து எதிர்கட்சி தலைவரான மாதிரி அன்றைக்கி நீங்கள் ராஜீவ் மரணத்திற்கு பிறகு, படுகொலைக்கு பிறகு நீங்கள் எதிர்கட்சியாக உட்காடுறீங்க. அந்த 4 வருஷம் ஜெயலலிதாவுக்கு எதிராக நீங்கள் 4 வருஷம் சட்டமன்றத்துக்குள்ளே அரசியல் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சு ஏறத்தாழ ஒரு 5 மாதத்துக்குள்ளே என்னுடைய வெற்றி ஒன்றும் ராஜீவின் ரத்தத்தால் விளைந்ததில்லைன்னு அவங்க பேசிட்டாங்க. 4.5 வருஷம் நீங்கள் எதிர்த்து பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் இவர் முடிவு பண்ணிட்டார், நரசிம்மராவ் முடிவு பண்ணிட்டார்ன்றதுக்காக நீங்கள் போனதுனால அந்த வினையாக அது அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது காங்கிரஸுக்கு அன்றைக்கி. ஏன்னா அதுக்கு முன்பான தேர்தலில் 89 உங்களுக்கு மூப்பனாரை முதலமைச்சராகவும் நீங்கள் வச்சு போனீங்க. ஒரு சீட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானாங்க. அவங்க 28, இவங்க 27 நினைக்கிறேன். இல்லை, அவங்க 29, இவங்க 28. ஸோ அந்த ஒரு சீட்டு இல்லைன்னா, ஒருவேளை ரெண்டும் சமமாக போயிருந்தால், இல்லை அது அப்போ எப்படி வந்திருக்கும், இல்லை ஒரு 2 சீட் ஜெயலலிதா உடஞ்சிருந்தால் அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராகவே காங்கிரஸ் 67க்கு பிறகு 89 உட்கார்ற வாய்ப்பு கிடைத்தது. எப்பப்பெல்லாம் காங்கிரஸ் வளர்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததோ அந்த காலகட்டங்களிலெல்லாம் அவங்க அந்த வாய்ப்புகளை கொண்டு போய் ஜெயலலிதாவை வளர்வதற்கு அவங்க கொடுத்துட்டாங்கங்கிறது தான் அங்கே சிக்கலுக்குரிய இடமாக மாறும். உங்களுக்கு 89 தேர்தல், 87க்கு நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா 7-8 எம்ஜிஆருடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் ஜானகியை ஆதரிச்சிருந்தா அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு உங்களால் அதிமுகவோடு இணைந்து பயணித்து நீங்கள் உங்கள் கட்சியை வளர்த்துருந்துருக்கலாம். நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களிக்கணுங்கிற இடத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. எடுத்து வந்துட்டு அவங்க அதுக்கு பிறகு வளர்ந்து ஜெயலலிதா அவங்கள தூக்கி சாப்பிட்டு 2வது பிராமினன்ட் கட்சியாக வரக்கூடிய சூழல் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் வந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் ஒருவேளை அந்த 96 தேர்தலில் காங்கிரஸ் எதிர்த்து போட்டிகிட்டு இருந்தால் மும்முனை போட்டியாக அதை செதறி இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா கலைஞர் 91க்கு பிறகு அங்கே ஜெயிச்சதே 2 எம்எல்ஏ தான். அதில் ஒருத்தர் மதிமுகவுக்கு போயிட்டார். அவருடைய அந்த அரசியல் இதுக்கு முன்னாடி வைகோ பிளவுன்னும் போது கட்சியை ஒழிஞ்சு போச்சுங்கிற லெவலுக்கு பேசினாங்க. கட்டமைப்பு இருந்தது, கலைஞர் திரும்ப வந்திருப்பாருனால அவ்வளோ பெரிய பெருவெற்றி சாத்தியமாக இருக்குமாங்கிறது அது விவாதத்துக்குரியதாக தான் போகும். அப்போ காங்கிரஸ் வளர இருந்த வாய்ப்பு முழுக்க நீங்கள் வீணாகிவிட்டு இப்போ வளரணும் அப்படின்னீங்கன்னாங்கிற கேள்வி இருக்குது. ரொம்ப அடிப்படையில் இந்த பேச்சு விவாதம் இதெல்லாம் வர வைப்போம். நம்ம நியாயமாக அவங்க மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களே கூட கோட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா ஹேமந்த் சோரன் எப்படி இருக்காரு, அவர் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியில் இடம் கொடுத்துருக்காரு. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க தேஜஸ்வி யாதவுக்கு பீகாரில் அவருக்கு கட்சி இருக்குது, பீகாரில் இருந்தால் ஜார்க்கண்ட் பிறந்ததுனாலும் அவர் ஜெயிச்ச அந்த 3 எம்எல்ஏல ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காருன்னா இதுதானே கூட்டணி சர்க்கார் அப்படின்னு, இதுதானே கூட்டணி, இது தர்மம் அப்படின்லாம் அவர் பேசுகிறாப்புல. ஒன்று, மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையை விட ஒரு சீட்டு குறைவாகத்தான் எலெக்ஷன்லேயே ஹேமந்த் சோரன் போட்டிட்டார். ஐ திங்க் எங்கள் 90 சீட்டு, அவர் 45 போட்டிட்டார். 46 ஜெயிச்சா தான் நீங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். இது பேஸு. எலெக்ஷனுக்கு முன்பாகவே இல்லை போன இதுலேயே அவர் கூட்டணி சர்க்கார் இல்லாததால் அவர் அதை ஒத்துக்கிட்டார். இதை விட முக்கியம், இன்றைக்கு 3 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. எத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சரவை பதவி நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? தெலுங்கானாவில் உங்களுடைய ரேவந்த் ரெட்டி இருக்கிறார், இதில் ஹிமாச்சலில் சுக்வீந்தர் சிங் சுகு இருக்கிறார், கர்நாடகாவில் டிகே சித்தராமையா இருக்கிறார். இந்த 3 மாநிலங்களில் நாங்கள் கொடுத்ததை போல கொடுங்கள்னு உங்களால் ஒரு இடத்துல சொல்ல முடிஞ்சுதா? அப்போ காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோடு இருந்தால் கொடுக்க மாட்டீங்க, இன்றைக்கும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஹேமந்த் சோரன் தேவைப்படுகிறார். ஆனால் அந்த ஹேமந்த் சோரனை அசிங்கப்படுத்தி கூட்டணியிலிருந்து நீங்கள் பீகாரில் வெளியேற்றினீர்கள். தேஜஸ்வி யாதவ் கிட்ட நீங்கள் சண்டை போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாரும் உட்காராமல் நான் எலெக்ஷனுக்கே புறக்கணிக்கிறேன்னு அவர் வெளில போனார். அந்த ஸ்டேட்டை விட்டு, பீகாரை விட்டு தேர்தலில் இருந்து நாங்கள் எங்கள் கட்சி புறக்கணிக்கிறதுன்னு அவர் வெளியில் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்.
உங்களுக்கு ஓட்டர் அதிகார யாத்திராவோ இல்லை ஓட்சோரிக்கு எதிரான யாத்திரா நடத்தும் போது ஒரு பக்கத்து ஸ்டேட்லேருந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கூட நிற்கலையா அவங்களுக்கு? அப்போ நீங்கள் அந்த குறைஞ்சபட்ச மரியாதையை அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ்க்கு இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு பிறகும் அவர் இங்கே பீகாரில் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டாலும் தேஜஸ்வியினுடைய கட்சியின் அமைச்சரை அங்கே அமைச்சரவையிலிருந்து அவர் விலக்கலை. அவர் இன்றைக்கும் அமைச்சராக தான் தொடர்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. பொலிட்டிக்கலி அந்த இடத்துல காங்கிரஸுக்கு ரோலே கிடையாது. இந்திய அரசியல் நீங்கள் எடுத்திங்கன்னா கடைசியாக காங்கிரஸ் எப்போது தனிப்பெரும்பான்மை பெற்றது? இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அந்த இறப்புக்கு பிறகான அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிங்க. நீங்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை பெற்றதே கிடையாது. ஏறத்தாழ இந்த 20-25 ஆண்டுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி சர்க்காராகத்தான் இருந்திருக்கும். உங்களுக்கு யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் இருந்த அந்த காலகட்டம். அதுக்கு பிறகு மோடிக்கு தான் 14 உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குது. அப்போ 84 கிடைச்சப்ப காங்கிரஸ் எத்தனை பேருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்ததுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறது கூட உங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமானதுங்கிறது இதில் ஹைலைட்டு. இன்றைக்கி 3 ஸ்டேட்டில் நீங்கள் இப்போ இதில் இருக்கிறீங்க முதலமைச்சராக. அந்த 3 ஸ்டேட்லேயும் கட்சிக்கு பெரிய குடைச்சலை கொடுக்குறது உங்கள் கட்சியில் இருக்க பிரிவுகள் தான். டிகே சிவகுமார் இருப்பாரா, கிளம்பிடுவாராங்கிறத அப்பப்போ கிளப்பி விடுவாங்க. அப்புறம் போய் 2 பேரும் ஒன்றா இவர் வீட்டில் அவர் விருந்து சாப்பிட்டு அவர் வீட்டில் இவர் விருந்து சாப்பிட்டு சமாதானப்படுத்தணும். இமாச்சல பிரதேசத்தில் ஆக்சுவலாக எப்போ பிடிக்கிட்டு போவாங்கன்னு தெரியாத அளவுக்கான சிக்கல்கள் இருந்தது. யார் வெளியேறுவாங்கிறது இன்னமும் அங்கே இப்போ இருந்தாலும் ஒரு தின் மெஜாரிட்டியில் தான் இருக்குது. எலெக்ஷன் வரை 5 ஆண்டுகளை அவங்க முடிச்சாங்கன்னா அது பெரிய சாதனையாக சுக்வீந்தர் சிங் சுக்குக்கு பார்க்கணும். அவ்வளவு இருந்தும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தும் அந்த மாநிலத்தில் இருந்தக்கூடிய அந்த 4 MP தொகுதிகள் நினைக்கிறேன் அத்தனையும் நீங்கள் மொத்தமாக பாஜகவிடம் இழந்ததை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. கங்கனா ராணாவத்தெல்லாம் அங்கேருந்து தான் ஜெயித்து வந்திருக்கிறார்கள், நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸுடைய செல்வாக்கு இருக்காங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த சூழலில் நீங்கள் இப்போ நேற்றைக்கு வரைக்கும் உத்தவ் தாக்கரேவை காலி பண்ண வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலையும் எதையாவது பண்ணலாமான்னா அது எந்த அளவுக்கு ஏற்புடையது கேள்வி அவங்க இந்த கேட்க வேண்டியிருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் டெல்லி பார்த்துக்கும், நீங்கள் பேசாதீங்க என்பதாக இப்போதைக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பூட்டை யார் ஃபாலோ பண்ணுறாங்க? இது நீங்கள் 4 நாளைக்கு பிறகு விட்டுட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் காங்கிரஸ் வளர்வதற்கு என்ன பண்ணீங்க இந்த 5 வருஷம்? உங்களுக்கு போன வரை 25 சீட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதில் 18 ஜெயிச்சிட்டீங்க, எல்லாம் கரெக்டு. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் திமுகவை கூட விடுங்க, திமுக இது கூட நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால பண்ணலை. 24 எலெக்ஷன் இருந்துச்சு. மோடி அரசினுடைய திட்டங்களுக்கோ இல்லை அவங்களுடைய சட்டங்களை எதிர்த்தோ தமிழ்நாடு முழுக்க நடுங்கிற அளவு இல்லை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் பண்ண ஒரு 4 போராட்டத்தை சொல்லுங்களேன். இங்கே எப்போ ஒன்றுமே இல்லை. என்ன செஞ்சிட்டீங்கன்றது இருக்கு இல்லையா? அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் வளர்ந்ததை அவங்க பார்த்து நம்பி கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த நெகோசியேஷனுக்கு வளர்ந்துருக்கணும் இல்லை? காங்கிரஸினுடைய தன்மை அதுதானே. நீங்கள் அந்த தன்மையை எப்படி நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க? எப்படி மாற்றணும்? அப்புறம் வளரணும் இல்லை, போராடினா அப்புறம் வேர்க்கும், அப்புறம் ஆட்சி மாற்றம் வரும். ஒன்றும் இல்லை, கேரளா காங்கிரஸ் மாதிரியாச்சும் நீங்கள் வேலை பார்க்கலாம் இல்லைங்கிறது தானே. கேரளாவில் நீங்கள் அடிப்படையில் சோஷியல் மீடியா கூட எடுத்துக்க இன்னைக்கு டேட்டுக்கு நான் அது டெக்னாலஜி எல்லாரும் தான் கையில் எடுக்கணும். அதில் சரி தவறுங்கிறதுலாம் விஷயம் இல்லை. ஆனால் இப்போ அவங்க லாஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்பாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐடிவிங்கில். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு பெண்மணி அவங்க டெய்லி அரசியல் பேசுகிற மாதிரி காங்கிரஸில் தொடங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு நேரடியாக பேசுவதற்கு ஆளே கிடையாதா? ஏஐயும் யூஸ் பண்ணலாம், தவறில்லை. அது போக டே டு டே விஷயத்தை கமெண்ட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஏஐ வீடியோ அல்லது 5 நிமிடம் ஏஐ வீடியோ ஒன்று அவங்க பேசுகிற மாதிரி ஒரு ஏஐ கேரக்டர் ரெடி பண்ணி நீங்கள் போடுறதை தாண்டி பேக் டு பேக் வர்றதுக்கு ரெகுலராக உங்களுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா, முகம் இல்லையா, உங்கள்கிட்ட கட்டமைப்பு இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு 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 யூடியூப் சேனல் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கட்டமைப்புகளை உருவாக்கிட்டீங்களாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, என்ன செய்ய போகிறீங்க, வளர்ப்பதற்கான முயற்சிகள் என்ன இருந்தது? நீங்கள் ஒரு கோஷ்டி போனால் எதிர்கோஷ்டி 4 பேர் அவங்கள போடக்கூடாதுன்னு கிளம்பி டெல்லிக்கு போவதை தாண்டி என்ன அரசியலை நீங்கள் உருப்படியாக தமிழ்நாட்டில் செய்திருக்கிறீர்கள்ங்கிற கேள்வி இருக்குது. மினிமம் திமுக செய்த தவறுகளை அறிக்கையிலாவது சுட்டி காட்டுகிற சில வேலைகளையாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? நான் கேட்குறது மக்களுக்காக நீங்கள் பேசியிருந்தால் நீங்கள் பிரிஞ்சு போனால் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிற எண்ணத்துலேயாவது நீங்கள் போகணும் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத வளர்ந்துருக்குங்கிறத எதனை எப்படி மதிப்பிடுறீங்க அரசியல் ரீதிகளாக? இல்லை மக்களே ஆமாங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்க பாருங்கள், ஊருக்கு ஊர் அவங்க கொடி கட்டாயம் பறக்குதுங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கூட்டங்கள் போடுறது, போராட்டங்கள் நடத்துறது, தொண்டர்களை சந்திக்கிறது, பிரச்சாரம், துண்டு பிரச்சாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ராகுல் காந்தி கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான விஷயங்கள்
ஓட்சோரி விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ செஞ்சுருக்கலாம் இந்த வருடங்களில், ஒன்றுமே பண்ணல. தமிழ்நாட்டை செயல் இப்போ முந்தானேத்து வந்து அது இன்னைய வரைக்கும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸில் ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரில. இதில் நான் பிஎம்சி நம்முடைய எலெக்ஷனில் பிருஹன் மும்பை, பம்பாயினம்னா அவங்க கோச்சிப்பாங்க மகாராஷ்டிராக்காரங்க. பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனுடைய இதில் அவன் மைய வைக்கல, மார்க்கரை வச்சு போட்டு அதில் இதை ஊற்றி அழைச்சிட்டு அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இதை எதிர்த்து காங்கிரஸ், மகாராஷ்டிரா காங்கிரஸ் அவன் அடுத்த நாள் எலெக்ஷன் கவுண்டிங்கிறதுனால பெருசாக அது எதுவும் பண்ண முடியல. நீங்கள் இங்கேருந்து தொடங்கியிருக்க வேண்டியது, அடுத்து தமிழ்நாட்டுக்கு இதே சீட்டிங்க பண்ணக்கூடாது. இல்லை, ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடத்த முடியுமா? ஞானேஷ்குமாரை எதிர்த்து நாங்கள் பண்ணுறோம்னு ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு திண்ணை பிரச்சாரம், தெருமுனை கூட்டம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு டக்குன்னு இறங்கியிருக்க வேண்டாமா? அப்போ அந்த இடமே உங்களுக்கு அடிப்படையில் இயங்கியல்லே சிக்கல் இருக்கோங்கிற இடத்துல தான் அது வந்து நீ இப்போதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு விஷயத்தை இப்போதைக்கு இவங்க தான் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறது அவங்க பரிசீலனையில் வச்சுருக்காங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஏனென்றால் இதில் மிக முக்கியமாக வருகிற 28ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை ஏறத்தாழ 2.25 மாதம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த சூழலில் கூட்டணியை முடிப்பதற்கெல்லாம் காங்கிரஸ் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பட்ஜெட் அது போக பல சட்டங்களை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு கூட திமுக வேணும் வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஆகிறத பார்த்துக்கலாங்கிறதாக அது போயிடும். அப்போ அந்த முடிவை எடுக்கிறது விடாமல் இதுவும் ஒரு விஷயமாக போய் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் கூத்து என்னென்னா, யார் யாரெல்லாம் எலெக்ஷனுக்கு போகிறாங்களோ எல்லா கட்சியும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அதிகாயத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க அரசியலுக்கான விஷயத்தை தான் அவங்க பண்ண போறாங்க. மேற்கு வங்கத்தில் என்னென்ன போராட்டங்களை தனித்து யார் நாடாளுமன்றத்தை அதிகமாக முடக்குவதுனே நடக்க போகுது அப்படிங்கிற சூழலில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு வழியாக இப்போ விஜய்க்கான சமிக்கைகள் எல்லா பக்கமும் இருந்தும் என்ன, ஏன்னா இப்போ 23ஆம் தேதி மோடி வருகிற அன்றைக்கு ஒருவேளை டிடிவி மேடையில் ஏறுகிறார் என்று சொன்னால் விஜய்க்கு இருந்த வாய்ப்புகளில் ஏற்கனவே அன்புமணி இல்லை, டிடிவியும் நகர்ந்து விடுவார். இப்போ இருந்த காங்கிரஸ் வருவதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி முடிட்டாங்கன்னும் போது ஓபிஎஸ் இன்னும் 30 நாள் இருக்குல்ல தை மாதத்தில், அதுக்குள்ளால ஓபிஎஸ் கூட உள்ள ஆட்களை எல்லாம் 2 பேரும் பிரித்து எடுத்துக்குவாங்க. எல்லாம் பிரித்து எடுத்தது போக ஓபிஎஸ் மட்டும் பெரிய குளத்து அந்த ஒரு சீட்டை மட்டும் வாங்க போகிறாரா, இல்லை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவரானா ஒரு அரங்கினரே ஒரு 50-60 மாவட்ட செயலாளர்கள் அவர் கீழே இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அவரை நியமிச்சிருக்காப்புல. அது மொத்தமாக தனியாக வருதா அணியாக வருதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து அரசியலுங்கிறது விறுவிறுப்பான இடத்தை நோக்கி நகருகிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்.